திருக்குறள் அதிகாரம் 27. தவம். உற்றநோய் நோன்றல் உயிர்க்குறுகண் செய்யாமை அற்றே தவத்திற்குறு. பிறரால் தனக்குச் செய்யப்படும் துன்பங்களை பொறுத்துக் கொள்வது, துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாதிருப்பது என்னும் இவ்வளவுதான் தவம் என்பதன் இலக்கணம். தவமும் தவமுடையார்க்கு ஆகும், அதனை அக்திலார் மேற்கொள்வது. முற்பிறப்பில் தவ நோக்கம் பெற்றிருந்தவர்க்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும். அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொல் மற்ற எவர்கள் தவம். துறவு மேற்கொண்டவர்களுக்கு உதவ எண்ணி மற்றவர்கள் தவம் செய்வதை மறந்து இருப்பார்கள் போலும். ஒன்னார் தெறலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். பகைவர்களை மாற்றவும் நண்பர்களை பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதை செய்ய முடியும். வேண்டியாங் கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியுமாதலால் இப்பூமியில் தவம் முயன்று செய்யப்படும். தவஞ்செய்வார் தங்கருமன் செய்வார் மற்றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு. தவத்தைச் செய்பவரே தமக்குரிய செயலைச் செய்தவர், மற்றவர்களோ ஆசை வலைப்பட்டு வீணானவற்றைச் செய்தவர் ஆவர். சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு. நெருப்பு சுடச்சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த தவம் செய்பவர்க்கு ஞானம் பெருகும். தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மன்னுயிர் எல்லான் தொழும். தன் உயிர் தான் என்னும் எண்ணம் முற்றும் இல்லாதவனை பிற உயிர்கள் எல்லாம் தொழும். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்குள். தவத்தால் வரும் வலிமையை பெற்றவரால் எமனையும் வெல்ல முடியும். இலர்பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலா தவர். பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர், செய்யாதவர் பலர், ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம்.